ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் பைட்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு மசாலா அரைச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை உளிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கட்டை அளவு பூண்டு, ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு 4 தக்காளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியும் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் எடுத்து வச்சுருக்கேங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகமும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதையெல்லாம் வதக்கலாங்க. நான் ஒரு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தி காஞ்சதுக்கப்புறமா பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்தி நல்லா வதக்கிறேங்க. இந்த வெங்காயம் பாதி அளவு வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சு தக்காளியும் புளியையும் சேர்த்திக்கிறேங்க. இதையும் நல்லா வதக்கலாங்க. இப்போ இது பாதி வதங்கினோடனே எடுத்து வச்சிருக்கிற மிளகு சீரகத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இப்போ வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுக்கலாங்க. நான் ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கிறேங்க. வெந்தயம் செவந்ததுக்கப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டை தட்டி சேர்த்திக்கிறேங்க. இந்த பூண்டு செவந்ததுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தட்டி கூடவே சேர்த்திக்கிறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறேங்க. இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போது நான் ஒரு 5-6 துண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதையும் இந்த குழம்போடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ இதையும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் ஒரு 1/2 கிலோ அளவு மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதையும் இந்த குழம்போடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இந்த மீனெல்லாம் சேர்த்தியாச்சுங்க. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுக்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த மீனெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மீன் குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.